நல்லது ரசிகர்களே, திங்கட்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியின் இரண்டாவது நேர்காணல் பகுதியில் நாங்கள் இன்று ஒரு படைப்பாளியை, ஒரு கல்வியலாளரை அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் யார் என்றுதான் நீங்கள் கேட்பது எங்களுக்கு புரிகிறது. கிழக்கிலே அம்பாறையிலே சாய்ந்தவதிலே ஒரு கல்வியும் கலையும் கொண்ட ஒரு குடும்பத்தில் இறுதியாக பிறந்தவர் தான் மருதூர் ஏ ஹசன் அவர்கள். அந்த வகையில் அவருடைய குடும்பத்தை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், மறைந்த மணிப்புலவர் மருதூர் ஏ மஜீத் அவர்கள் நாடழிந்த ஒரு கலைஞர், அதே போல் கல்வியலாளர், முன்னாள் கல்முனை வலய கல்வி பணிப்பாளராக இருந்தவர். அதே போல் ஏஎம் கான் ஆசிரியர் அவர்கள் மறக்க முடியாத ஒரு ஆசிரியர். ஏ பீர் முகமட் அதிபராக இருந்தவர். மருதூர் அலிகான், ஏ அக்பர் ஆகிய அந்த சகோதரர்களை கொண்ட ஒருவர் தான் மருதூர் ஏ ஹசன் அவர்கள். அவர்களைத்தான் நாங்கள் இன்று சந்திக்க இருக்கிறோம். அவருடைய படைப்புகள் பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அவர் இளைஞராக இருக்கின்ற போது அதிகமாக இந்த கலைத்துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1990களில் அனாமிகா என்ற ஒரு கவிதை தொகுதியை வெளியிட்டார். மறையும் சிறையும் 1994, சுனாமி என்ற ஒரு கவிதை தொகுதியையும் அவர் வெளியிட்டார். குழந்தை உளவியல் சம்பந்தமாக அதிக ஈடுபாடு கொண்ட அவர் பகுதி 1, 2, 3 என்று 3 தொகுதிகளை வெளியிட்டார். முன்பள்ளி கல்வி ஆசிரியர்களுக்கான கை நூல் ஒன்றையும் அவர் வெளியிட்டு இந்த இலக்கிய துறையில் தன்னை தடம் பதித்த ஒருவர். அது மாத்திரமில்லாமல் ஒரு மேடை நாடகத்தை 1988களிலே அரங்கேற்றியிருந்தார். அப்பா இல்லாத ஊரில் என்ற ஒரு நாடகம், அப்போது பேசப்பட்ட ஒரு நாடகம். அதே போல அண்மையில் அவர் வெளியிட்ட ஒரு சம்பவ நூல்தான் அறிந்தும் அறியாமலும் என்ற ஒரு சிறுகதை தொகுதியாக இருக்கிறது. எனவே இத்தனை படைப்புகளை தந்த ஒருவர். அது மாத்திரமில்லாமல் உளவியல் அதிக ஈடுபாடு கொண்டவர். எம்எஸ்சி சைக்காலஜி இந்திய பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கின்றார். அதே போன்று எடுகேஷன் டெவலப்மெண்ட் கேம்பஸினுடைய பணிப்பாளராகவும் இருக்கின்ற திரு மருதூர் ஏ ஹசன் அவர்கள் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். ஆரம்பத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும், கலை இலக்கிய துறையில் நீங்கள் எப்படி வந்தீர்கள் அல்லது எப்போது பிரவேசித்தீர்கள்? நான் என்னென்றால் எங்கள் அந்த ஃபெமிலி வைஸாக மருதூர் ஏ மஜீத், ஏ பீர் முகமட், அலிகான், அந்த அந்த அவங்களோட இயல்பாக கூட குடும்பத்தில் இருந்தது. அந்த என்னுடைய அவங்க பெரிய ஸ்டார்ட்லேயே மருதூர் ஏ மஜீத் கொஞ்சம் ஃபேமஸாக எழுதி கொண்டிருந்தவர். அப்போ அவர் அந்த எழுத்து, அவருடைய படைப்புகள் எல்லாமே எங்களோட ஃபெமிலி உள்ளுக்கு இருந்தபடியாக அவங்களோட அந்த சூழல் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி எனக்கும் அதே ஒட்டோவிலே அந்த தாக்கம் வந்தது. 1988 நான் அப்போவே எழுதுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். கலைத்துறைக்குள்ளே வந்துட்டீங்க. அப்போது நான் நினைக்கிறேன் 88 சொல்கின்ற போது நீங்கள் ஒரு மேடை நாடகத்தை அந்த நிறம் கொடுத்தீர்கள். அது இப்போதும் ஒரு பேசப்படுகின்ற ஒரு நாடகமாக இருக்குது. அதே போல் அனாமிகா என்ற ஒரு கவிதை தொகுதியெல்லாம் நீங்கள் எழுதியிருந்தீர்கள். நீங்கள் பல்வேறு படைப்புகளை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். இந்த படைப்புகளிலே உங்களால் அதிகம் பேசப்படுகின்ற ஒரு படைப்பு அல்லது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அதிகம் துடிக்கின்ற படைப்புகள் பற்றி சொல்லுங்கள். இந்த அப்பா இல்லாத ஊரில் நாடகம் ஸ்டேஜ் ராமா டவர் ஹாலில் ஸ்டேஜ் பண்ணது 88. இப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த மறைந்த மாபெரும் தலைவர் எம்.எச். அஷ்ரஃப் அவர் ஒரு வழிகாட்டில் தான் அது நடந்தது. அதை அரங்கேறப்பட்டது. அதுக்கு பின்னால் 90ல் அனாமிகாண்ட ஒரு புது கவிதை தொகுதி. அது அந்த நேரம் அவர் கொஞ்சம் ஃபேமஸாக பேசப்பட்டது. அந்த நேரம் அந்த சோசியல் மீடியா இல்லாமல் இருந்த காரணத்தினால அச்சு ஊடகங்கள் நூல்களும் வெளிவந்த அந்த 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 டைமில் அவ்வளோ பெரிய வெளியீடுகள் வரல. அந்த காலகட்டத்தில் என்னுடைய அந்த கவிதைகள் எல்லாம் முழுக்க முழுக்க காதல் கவிதையாக இருந்தபடியா நிறைய பேர் இந்த காதல் கவிதையினூடாக அந்த போரியல் சூழல்கள் இருந்த காலகட்டத்தில் காதல் கவிதையினூடாக அந்த போரியல் சூழலை ஒரு படம் பிடிச்சி காட்ட வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இருந்தது. அந்தபடி அதை நாங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த கவிதை சோலை ஏ சித்திகாரியப்பர் தினகரன் வாரமஞ்சரியும் வி ஜெகதீசன் அவருண்ட ஒரு தினகரன் வாரமஞ்சரியில் கவிதா சாகரம் உண்ட அதில் முழுக்க முழுக்க எங்களோட கவிதைகள் அதில் வந்தது. அதையெல்லாம் தொகுத்து தான் இந்த மலையும் சிறையும் என்ற தொகுதியும் அனாமிகா என்ற தொகுதியையும் 94 மலையும் சிறையும் 90ல் அனாமிகா என்ற அந்த புக்கையும் வெளியிட்டேன். அது கொஞ்சம் அந்த நேரத்திலேயே கொஞ்சம் ஃபேமஸாக பேசப்பட்ட கவிதை நூல் அது அனாமிகா. நிறைய அதை பற்றி நிறைய பேர் விமர்சனங்கள் எல்லாம் பத்திரிகையில் வந்தது. அதை எல்பிஸ்டில் தான் வெளியிட்டேன். அந்த நேரம் சீஃப் கெஸ்டாங்கிற மாதிரி வெளியிட்டேன் நான். அது ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் முதலாவது புத்தகமும் அது எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தையும் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் அந்த ஜேர்னியை கொண்டு போகிறதுக்கு எனக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்தது. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறேன்னா அந்த நேரத்தில்
இப்போ அந்த பிரதிகளெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிற எங்களோட ஃப்ரெண்டோட மேமன் கவிதா இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த நேரம் ஆசிம் உமர். ஓகே, ஃபர்ஸ்ட் காப்பி என்னைக்கிட்ட தான் நான் அந்த நேரம் அவர் எடுக்க வந்தவர்னா அது எடுக்கண்டு வரல. அப்போ மேமன் கவியா நினைக்கிட்டு சொன்னார் அந்த இவர் ஒரு புக் கொண்டு எடுக்கட்டுமே என்று சொல்லி. அப்போ நான் அவர் எங்களோட மயன் முசுவாட்ட கேட்டேன்னா அப்படி புக் கொண்டு எடுக்கிறதுக்கு விரும்புகிறார், என்ன மாதிரி செய்வோம்னு கேட்டோன்னா அப்போ ஓகே நோ ப்ராப்ளம். அப்போ அவர் அதில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறார். அவர் அதில் எடுத்ததில் பிறகு அவருக்கு அதில் ஒரு ஆர்வம் அந்த ஈடுபாடு அதான் ஃபர்ஸ்ட். அதுலேருந்து அவர் இப்போ தொடர்ந்து அந்த புக்குகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பியில் முதல் பிரதிகளை எடுத்து வருவார். என்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்துவார். அது எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. நிச்சயமாக. அதேபோல் அந்த அப்பா இல்லாத ஊரில் 1988களில் நீங்கள் மேடையாற்றி ஒரு மேடை நாடகம், இப்போது பேசப்படுகின்ற ஒரு நாடகமாக இருக்கிறது. அந்த பின்புலம், அந்த அனுபவங்கள், அதை பற்றியெல்லாம் நிறைய கதைகள் இருக்கும். சுவாரஸ்யத்துக்காக ஒரு சில விஷயங்களை சொல்லுங்கள். அந்த நேரம் நாங்களும் ஒரு 88 ஒரு இளைஞர்கள் இருக்கிற காலகட்டத்தில் இவர் அந்த ஒரு யுத்த காலகட்டம், அந்த போரியல் சம்பவங்கள், இடம்பெயர்வுகள், அடுத்தது இந்த அப்படியான ஒரு சூழலை வச்சு ஒரு ஸ்டேஜ் ட்ராமா ஒன்றை செய்யக்கூடிய, இப்போ நாங்களும் கிளம்பிலிருந்தபடியாக சரியான ஒரு நெருக்குவாரமான காலகட்டம். அங்கே சீனியர் ஒரு பாப்புலரான ஆக்டர்ஸ், நாடக நடிகர்கள், மேடை நாடகங்கள், கே ஜவாஹர்ல கூட நிறைய பேர் இருந்த அந்த காலகட்டத்தில் நாங்கள் இப்போ அங்கே கிழக்கிலிருந்து இந்த களம்புள்ளுக்கு வந்து எங்களுடைய நாடகத்தை ஸ்டேஜ் பண்ணுறது ஒரு சவாலான பெரிய ஒரு சவாலாக இருந்தபடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தபடியாக அந்த 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 டவர் ஹோலில் அந்த நாடகத்தை ஸ்டேஜ் பண்ணுற நேரம் அது ஒரு அரசாங்க விருது பெற்ற நாடகம், பெரிய சவாலாக இருந்த காலகட்டம். அந்த நேரத்திலே அபு நானான்ற ஒரு நாடகம் போனது. அடுத்தது பல்கிஸ்னோனான்னு சொல்லி மானா மக்கின்ற ராமம் உண்டு, சந்திரசேகர் நாடகம், ஏராளமான நாடகங்களெல்லாம் வந்த காலகட்டத்தில் எங்கட நாடகம் அதில் வந்தது ஒரு பெரிய ஒரு செய்தி. அதில் நல்ல ஒரு செய்தியை நாங்கள் அதில் சொல்லியிருந்தோம். என்ன செய்தி சொல்லப்பட்டது? அதில் பொறியியல் சம்பவம் அதை டிரெக்டாக அப்படி சொல்லாமலுக்கு அந்த காலகட்டத்தில் சொல்லி இல்லாத ஒரு சூழல் உண்டு. அதை பின்புலமாக வச்சுக்கொண்டு அந்த ட்ராமாவில் நாங்கள் எங்கேருந்து வந்தாக்களும் இந்த களம்பில் இருக்கிற ஆர்டிஸ்டையும் சேர்த்து நாங்கள் தனியே வருமனே நாங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களையும் சேர்த்து அந்த ஸ்டேஜில் ஒரு செய்தியை சொல்லக்கூட அது பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற அந்த நேரத்தில். என்ன பொருளை மைய பொருளாக அது கொண்டு வந்தது? அது இடம்பெயர்வு சம்பந்தமானது தான். இடம்பெயர்வு சம்பந்தமான ஒரு நாடகம் தான். ஆனால் அதுக்கு பிறகு உங்களுடைய நாடகங்களை காணவில்லை என்று அதுக்கு சிலர் சொல்கின்றனர். என்ன காரணமாக அமைந்தது? அதுக்கு பிறகு நான் இந்த எஜுகேஷன் அந்த கல்வித்துறையில் நீங்கள் கால் பதித்து அதிலே வேறு ஒன்றியன் காரணமாக அந்த நாடகத்திலிருந்து அதில் அதுக்குள்ளே போனதால் எனக்கு அந்த கவிதைகளையும் சரியாக எழுத இயலாத சூழலும் இந்த ட்ராமாவையும் கொண்டு வந்த ஜேர்னி அதை எடுத்துக்கொண்டு ட்ராவல் பண்ணக்கூடிய நிலையிலையும் இல்லாத காரணத்தில் நான் அந்த எஜுகேஷன் சர்வீஸுக்குள்ளே போனதால் அந்த கல்வி சம்பந்தமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்றதுக்கு அதுக்குள்ளேயே முழு நேரம் அதுக்குள்ளே இருந்தபடியாக இந்த ஆக்க இலக்கிய படைப்புகளுக்குள்ளால கொஞ்சம் இடைவெளி, கொஞ்சம் தூரமானது. ஆனால் ரசிகருடைய வேண்டுகோளுக்கிடங்க, வாசகருடைய வேண்டுகோளுக்கிடையே மீண்டும் நீங்கள் அறிந்தும் அறியாமலும் என்ற ஒரு நூலோடு உங்களுடைய கலைத்துறைக்குள் வருகின்றீர்கள். அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். ஏன் இப்படியான ஒரு நூலை நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்களுடைய வாசகர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு எண்ணம் வந்தது? என்னென்னா அடிக்கடி என்ற ஃப்ரெண்டு நண்பர்கள் அடுத்தது தெரிஞ்சவங்களெல்லாம் சொல்கிறேன்னுடா, ஃபஸ்ட்டுக்கு அந்த நீங்கள் இப்போ திரும்ப எழுதுறலையா ஆக்கிலைக்கு படைப்புகளையே உங்களோட கவிதைகள் வர்றதில்லைன்னு சொல்லி அடிக்கடி என்கிட்ட கேட்குறது உண்டு. ரெண்டாவது எங்களோட மூத்த பிரதர் மருதுரை மஜீத் அவர் ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒரு சம்பவமான அவர் வந்து ஒரு மறக்க முடியாத ஆளுமை. நானும் அவரோட நிறைய நிகழ்ச்சிகள் சேர்க்கிறேன். ஒரு சிறந்த கல்வியலாளர். அதே போல் மர்ஹூம் மணிப்புலவர் மருதுரை மஜீத் அவர்கள் மிகுந்த ஒரு படைப்பாளி, நல்ல ஆற்றல் மிக்கவர். அவருடைய நாட்டாரியல் ஒரு பாடல் என்ற ஒரு புத்தகம் கிடைத்தது. மிக அருமையான பல விஜயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த எழுத்து இலக்கியத்துறையில் மறக்க முடியாத ஒரு ஆளுமை தான் மர்ஹூம் மணிப்புலவர் மஜீத் அவர்கள். அப்போ அவர் என்ன இந்த மருதுரை மஜீத்துக்கிட்ட அவர் எங்களோட அஷ்ரஃப் ஷா அப்படின்னே ஒரு தரம் சொல்லியிருந்தார். இப்போ இவர் மருதுரை மஜீத் சொல்லிக்கார் இப்படி மருதுர் ஹசன் அவரையும் இதில் இணைச்சி கொள்வோமே என்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் சம்மந்தமாக கேட்ட நேரம் அப்போ அவர் சொல்லியிருந்தார், அவர் இப்போ ஒரு டச் இல்லையே எழுத்தில் இப்போ அவர் இல்லாமல் இருக்கிறாரு என்றார் ஒரு குற்றச்சாட்டு அவர் சொன்னபடியா. அப்போ அதுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. நாங்கள் கொஞ்சம் தூரமாகி நின்றுட்டோம், இந்த கலை இலக்கிய தொடர்பில் நாங்கள் கொஞ்சம் தூரமாக இருந்தேன்னு சொல்லி எனக்கு
ஒரு ஒரு சங்கடம் ஒன்று ஏற்பட்டது. அதுக்கு பிறகு நான் அதை அப்போ நாங்கள் இன்னும் அந்த எங்களை உள்ளுக்கே ஒரு ஸ்டாக் இருக்கிறது தானே, ஆக்க இலக்கியம் கவிதை கலை என்ற ஒரு பரம்பரைக்குள்ளே இருக்கிறபடியா நாங்கள் அதை திரும்ப ஜேர்னி அதை கொண்டு போகலாம் என்ற ஒரு உத்வேகம் எனக்குள்ளே வந்தது. அதனால் எங்கிட்ட நேரத்துடைய இதை தொகுத்து வந்த ஒரு புக் தான் அறிந்தும் அறியாமலும் அப்படியே பிரிண்ட் பண்ணது தான் அது. நிச்சயமாக இதே போல் உங்களுடைய அந்த பின்னட்டையிலே மேமன் கவி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நீண்ட காலமாக நான் மருதுரை ஹசன் அவர்களை அறிவேன், 80களில் ஈழத்து தமிழ் புது கவிதைக்கு ஒரு புதிய தலைமுறை முகமாக அறிமுகமாக இருந்தார் என்று அவருடைய சொல்லிக்கொண்டு போகின்றார். இதிலே என்ன உள்ளடக்கப்பட்டிருக்கிறது? இந்த அறிந்தும் அறியாமலும் என்ற சம்பவங்களிலே உங்களுடைய அனுபவங்களை முழுமையாக நீங்கள் ஒரு நூலாக தொகுத்திருக்கிறீர்கள். இது அந்த ஏழு தலைப்புகளில் அந்த புக்கை எழுதியிருக்கிறேன். 7 தலைப்புகள். ஒன்று அப்துல் மஜீத் அண்டு மறைந்த மாபெரும் தலைவர் அஷ்ரப், இப்படியாக 7 தலைப்புகளையும் ஒரு சுவாரஸ்யமாக என்னுள்ளே நான் வைத்திருந்ததை என்னோட சம்பந்தப்பட்ட ஆக்களோட சம்பந்தப்படுத்தி அவங்கள சம்பந்தப்படுத்திய முழுக்க ஒரு சம்பவங்களாக எழுதின புக் கொண்டு தான் அது. அது ஒரு சுவாரஸ்யமான புக். அந்த புக்கை படித்து கொண்டு போனாங்கன்றால் ஸ்டார்ட்லேருந்து 112 பக்கம் ஸ்டார்ட்டில் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணினவர் 112வது பக்கம் வரையும் போகக்கூடிய ஒரு சூழல் அந்த புக்கில் இருக்கு. ஒரு விறுவிறுப்பு காணப்படுகிறது, ஒரு மொழி நடை இருக்கிறது, சம்பவங்களோடு பல அனுபவங்களையும் நீங்கள் சுவாரஸ்யமாக பரிமாறி அப்படியோ அந்த 112வது பக்கம் வரையும் எங்களை இழுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு பொறிமுறை அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். அதில் இறுதியாக ரயில் பயணம் என்று உங்களுடைய ரயில் பயண அனுபவத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். சொல்லுங்கள், அந்த தமிழ் முஸ்லீம்களுடைய உறவு எப்படிப்பட்டதாக அந்த காலங்களில் இருந்திருக்கிறது என்பதையும் ஒரு நாசுக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். என்னென்னா நாங்கள் இப்போ தமிழ் முஸ்லீம் ஒரு இன ரீதியாக பிரித்து பார்த்து அப்படியான ஒரு அந்த சிஸ்டத்துகளை நாங்கள் இல்லை. எல்லாம் ஒரே பாளிகளை பொறுத்த மட்டும் எல்லாரும் கூடுதலாக என்னுடைய கவிதைகளையெல்லாம் வி ஜெகதீசன் கவிதா சாகரத்தில் பிரசுரித்தவர். அந்த நேரத்தில் அந்த மலையும் சிறையும் என்ற கவிதையில் பதுங்கு குழிகளில் இருந்து கருத்தரிக்கும் குழந்தை வீரமாக பிறக்கும் என்ற அந்த வரிகளோடு சம்பந்தப்பட்ட கவிதைகளெல்லாம் நன்றாக பேசப்பட்டது. அப்போ தமிழாக்கள் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தமிழாக்கள் அதில். அப்போ தமிழ் முஸ்லீம் என்ற ஒரு இலக்கிய படைப்பு தானே அது. என்னுடைய தமிழ் முஸ்லீம்கள் என்ற அந்த பிரிவினைக்கு நான் உடன்பாடில்லை. அதோட அந்த நீங்கள் சொல்கிற அந்த ரயில் பயணங்களில் கூட ஒரு சகோதரன் தமிழ் சகோதரன் பாதுகாப்பதற்காக நான் உண்மையாகவே எல்லாருக்கும் அது இது பண்ணுற மாதிரி அது தவறுதலாக நான் இறங்கிட்டேன். அதுவும் ஒரு முடியாத இடத்துல இறங்கிட்டீங்க. தத்தளித்த போது ஒரு தமிழ் அப்போ நான் அப்படியே ஹெல்ப் கேட்ட நேரம் அவரே கொண்டாந்து அவடத்தை கொண்டாந்து வழிகாட்டி கொண்டு அவர் உண்மையாகவே வழியாக வந்து அவடத்தை வேற இயலாத ஒரு சூழலில் இருந்த காலகட்டம், ஒரு பயமான சூழல் இருந்தாலும் அவர் இன்னைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி அவடத்தை கொண்டு அதெல்லாம் அப்படியே நான் மறக்கலாரு அந்த சம்பவங்களை. ஒரு படைப்பாளியை பொறுத்த மட்டிலே எப்படியான சம்பவங்கள் நடக்கின்ற போது அவன் ஒரு படைப்பாக அதை மாற்றி விடுகின்றார். அந்த ஒரு ஆற்றல், அந்த கலை உணர்வு எப்படி உங்களுக்குள் வந்தது? ஏன்னா சம்பவங்களை நீங்கள் ஒரு படைப்பாக மாற்றி சமூகத்துக்கு அதிலிருந்து ஒரு செய்தியை சொல்லுகின்றீர்கள். ஒரு உண்மையாகவே நாங்கள் ஒரு பர்சனாலிட்டி எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் அது ஆக முக்கியம். எங்களுடைய நடத்தைகள், நாங்கள் அவங்களோட பழகிற விதம், நாங்கள் என்னத்தை அதை வச்சே அவங்க மதிச்சிருவாங்களே என்ன. அப்போ நாங்கள் ஒரு செய்தியை சொல்கிற நேரம் அது சரியாக சொல்கிறோமா பிள்ளையாக சொல்கிறோமான்றது 2ஆம் பட்சம். எங்களோட ஆக்டிவிட்டீஸ் எங்களோட நடவடிக்கைகள் தான் அதை தீர்மானிக்குது. அதே போல் இந்த அறிந்தும் அறியாமலும் என்ற நூல் பல பேருடைய கைகளிலே இப்போது தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த நூல்களை வெளியிடுகின்ற கலைஞர்கள் படைப்பாளிகள் சொல்வார்கள், அதிக நூல்களை பிரதி செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை, நிதி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுலாம் சொல்வார்கள். ஆனால் இப்போது இந்த அறிந்தும் அறியாமலும் என்று சொல்கின்ற போது நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன், பலருடைய கைகளிலே கல்வியாளர்களாக இருக்கலாம், அல்லது இளைஞர்களாக இருக்கலாம், அல்லது கலைஞர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களும் இந்த நூல்களை அதிகம் வாசிக்கின்றார்கள், அதோடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்புலம் இதற்கான காரணங்கள் நான் இப்போ புதிதாக எழுதுறதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் எழுதினவர்கள் யாராக இருந்தாலும் நான் எந்த ஒரு துணிகரமான கருத்து என்னன்னு சொன்னால், இப்போ வறுமையும் புலமையும் என்ற அந்த செய்திக்கு நான் உடன்பாடில்லை. வறுமையும் புலமையும் என்றது அது அவங்களுக்குள்ளே அவங்க தீர்மானிச்சது அப்படின்ட்டு இல்லை. அவங்க சரியான ஒரு சூத்திரத்தை கண்டால், ஒரு சூத்திரத்தை ஒரு பொறிமுறையை அவங்க வச்சு கொண்டாங்க கண்டால், அவங்க ஒரு சிஸ்டம் இல்லாமல் வெளியிடுறதாலேயும் கஷ்டப்படுறது தான் அவங்களுக்கு ஒரு காரணம். ஆமாம். அப்போ நாங்கள் கூடுதலாக ஒரு வருடத்தில் 3-4 மாதத்துக்கு ஒரு புக்
அதுவும் அந்த புத்தகம் பேசப்படக்கூடிய புத்தகமாக இருக்கணும். ம். சரியான செய்தியை கொண்டு சேர்க்கணும். ஒரு 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 உணர்வு ரீதியான புக் கொண்ட எழுதி வெளியிட்டால் தான் வாசகர்களும் வாசிக்கிறதுக்கு சரியாக வாங்குவாங்க, வாசிப்பாங்க. அந்த நூல் பேசப்படும். இவங்க கண்டனிட்ட மாதிரிலாம் எழுதி கொண்டு இருந்தால் அதை வாங்க தயாரில்லை. அப்போ சரியான செய்தி ஒன்று அந்த புக்கில் சொல்லணும். 4 மாதத்துக்கு ஒரு புக்கை அவர் அழகாக வெளியிட்டால் அவர் அதில் அந்த அந்த இதுக்குள்ள போகாது. அடுத்தது அந்த வாசக எங்களோட தேசிய நூலக ஆவணப்படுத்தல் சபை நேஷனல் லைப்ரரி அவங்க ஒரு பேமெண்ட்ஸ் ஒன்று ஒரு 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 கண்டென்ட் கொடுக்குறாங்க. 1,50,000 1,20,000 ஒரு அந்த நெல்ல ஆக்க படைப்புகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ அதுவும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அடுத்தது அவங்க ஒரு வாசகர் வட்டத்தை தயார் பண்ணி கொண்டு, நண்பர் வட்டத்தை தயார் பண்ணி கொண்டு, இந்த சோசியல் பிளாட்ஃபார்ம் அந்த அதை பயன்படுத்தி கொண்டு அதுக்கு ஊடாக சரியான சிஸ்டத்துக்களை அதை பிரிண்ட் பண்ணி கூடுதலாக பிரிண்ட் பண்ணி அப்போ விலை குறையும். விலை குறைஞ்சா கூடுதலாக பிரிண்ட் பண்ணி விலை குறைச்சி அப்போ இப்படியான ஒரு குரூப் இவங்களுக்குள்ள ஒரு சிஸ்டம் ஒரு ஆக்கள் ஒரு ஒரு கிரௌண்டோண்டையும் கையில் வச்சுக்கொண்டா அப்போ அந்த அந்த புக் நிறைய இடத்த போகும். அடுத்து அவங்க அந்த அந்த அவங்க வெளியிடுற அவங்களோட படைப்பு கவிதையாக இருந்தாலும் சரி, நாவலாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக எதாக இருந்தாலும் அது ஒரு மக்களுக்குள்ளே போய் சேர்ந்து அதை வாசித்து இன்னும் 2 அந்த புக் ஐயோ அந்த புக்கை கொஞ்சம் படிச்சுட்டு இன்றைக்கி தாங்களை கொஞ்சம் படிக்க நான் கேள்விப்பட்டேன் நான் வாங்குற அளவுக்கு அந்த புக் இருக்கணுமே. இப்போ நான் அண்மையிலே நான் ஒரு கதையை பார்த்து நான் உதாரணத்துக்கு சொல்லலாம். நான் ஒரு விஷயத்தை பார்த்து நான் இந்தியாவில் வழியான ஒரு புக் ஒன்றில் எங்கோ பார்த்து ஞாபகம் உண்டு. அந்த வைர வியாபாரி சம்மந்தப்பட்ட ஒரு கதை வைர வியாபாரியோட சம்மந்தப்பட்ட ஒரு கதை உண்டு. அது உண்மையாகவே ஒரு ஒரு சிந்திக்க தோணுகின்ற ஒரு அது இப்போவும் எனக்கு ஞாபகம் வர யார்கிட்ட கண்டு கேட்டாலும் அது சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். என்னென்னா பேசப்படுற ஒரு கதை உண்டு. அந்த வைர வியாபாரி கதையில் அழகாக சொல்கிறார் பாருங்க. மிச்சம் அது கட்டாயம் உங்களோட நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது. அதே மாதிரி 2-3 விஷயத்தில் 2 சுருக்கமாக சொல்லி விடுறேன். அந்த தொகுப்பில் மீதாண்ட சாய்வு நாட்காலி கதையும் உண்டு சொல்ல வேண்டியிருக்கு. அதை பிறகு சொல்லிட்டு முதல் அந்த வைர வியாபாரியோட வீட்டில் வைர வியாபாரின்னா நாங்கள் சொல்ல தேவையில்லையே அவன்கிட்ட எப்படி இருக்குமெண்டு. அவன்கிட்ட வீட்டில் ஒரு திருட போகிறான். அப்போ அந்த வைர வியாபாரியோட வீட்டில் வளர்க்குறான் நாய் 2. அது 6 அடி 5 அடி உயரமான நாய் 2. அப்போ அப்படித்தானே பழக்கிருப்பான் பாதுகாப்புக்காக. அப்போ அது உள்ளுக்கே ஒரு திருடன் உள்ளுக்கு போய் அவன்கிட்ட வீட்டில் இருக்கிற முக்கியமான சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த நாய்க்கு போடக்கூடிய அவன் அந்த உணவு மத்தி மீனே போட்டு வளர்த்துருக்கான். எடுத்துட்டு அவன் வழியாகி வந்ததுக்கு பிறகு காலையெல்லாம் தெரிய வருது ஒரு லொஸ்ட் ஆகிட்டு ஒரு விஷயம் நடந்துட்டுன்னு சொல்லி. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு ரிலேஷன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது ஒன்றுக்குமே ஆறு எடுத்த போன வந்துன்றதுக்கு ஒரு லிங்க் கொண்டு வச்சு கொண்டிருப்பாங்க. பணக்காரன்றபடியாக அது ஓட்டோவிலே இருக்கும். அப்போ உடனடியாக நேரே அந்த திருடற்ற வீட்டுக்கு இவர் போகிறார். போய் அவர் சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லி கிள்ளி அவன் டக்குன்னு சொல்ல மாட்டாங்களே என்றபடியாக சொல்லி பேசி இப்படித்தான் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் நீங்கள் எடுத்த அதே தொகையின் பெறுமதியை டபுள் ஆக்கி நான் திரும்ப தாரேன், அந்த சூத்திரத்தை சொல்லித்தாங்க, எப்படி வந்தாய், எப்படி எடுத்தாய், எப்படி வெளியேறின, அந்த 3 அந்த விஷயத்தையும் கேட்குற நேரம் அந்த திருடன் விலாவாரியாக அவன் சொல்கிறான் சப்ஜெக்ட் இப்படித்தான் வந்து அப்படியே சொல்லி கொண்டு விடுறான். ஃபஸ்ட்டுக்கு அங்கே அந்த மீன் எடுத்து ஏதோ செஞ்சு அந்த நாய்களுக்கு கொடுத்துட்டு, நாய்கள் எல்லா திருடன்களுக்கும் போகிறதுக்கு ஒரு டைம் இருக்கிறேன், ஆனால் அவன் அந்த டைமில் போகலை, ஒரு டைம். இதெல்லாம் அழகாக சொல்லிக்கொண்டே போகுது அந்த கதையில். கதைகளை எங்களை இழுத்து கொண்டு போகுது, அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறான் அந்த கதையை. இருந்து கொண்டு இருக்கிறது அந்த கதையை ஒரு பெரிய ஒரு சிந்தனை மாற்றம் அந்த கதையில். அப்போ அங்கே போய் ரைட் எடுத்து எல்லாத்தையும் முடித்து இப்படித்தான் நடந்து இப்படித்தான் எடுத்துகிட்டு வந்தன்றதோட அந்த வைர வியாபாரி ஏதோ ஒரு வகையான யோசிச்சு கொண்டு வீட்டை வர 2 நாள் பார்த்து அவர் சொல்கிறார், நாய் நன்றி இல்லாத நாய்கள் என்ற செய்தி உண்மைதான். 2 சப்ஜெக்ட் சொல்கிறார். இப்படி நாய்கள்கிட்ட சொல்கிறார், இப்படி உனக்கு தெரியாத உணவா நான் அந்த மத்தி மீனை கண்டு சாப்பிட்டு நீ மயங்கி விழுந்து
அவன் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு போகிற அளவுக்கும் நீங்கள் இருந்துட்டீங்களே என்று அந்த நாய்க்கிட்ட அந்த செய்தியை சொல்லவும் நாய் சாகுது ரெண்டும். அந்த தாங்க முடியாத செய்தியை கேட்டு அந்த ரோசத்தில் உச்சக்கட்டம் நாய்கள் ரெண்டும் இறந்து விட்டு அப்படியான கதைகள். அதே மாதிரி தோப்பில் மீராண்ட கதை, தோப்பில் மீராண்ட சாய்வு நாக்காளி கதை, இப்படியான கவிதைகளை எடுத்துக்கொண்டா. இப்போ மேத்தாட கவிதையை எடுத்துக்கொண்டா பூமிக்கடியில் புல்லாங்கலர் வாசிக்கிறார்களோ மரங்கள் தலையாட்டுகின்ற மேத்தாட கவிதை. அடுத்தது நானும் ஒரு சகுந்தலி தான், கிடைத்த மோதிரத்தை தொலைத்தவள் அல்ல, மோதிரமே கிடைக்காதவள், மேத்தாட கவிதை. இப்படியான இவ்வளவு விடயங்கள் அடங்கிய ஒரு கனதியான எழுத்துக்கள் அங்கே இருக்கு. அதே மாதிரி நினைக்கிறேன் உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய படைப்புகளினுடைய உருவாக்கத்தில் இந்திய சஞ்சிகள், இதழ்கள் அதனுடைய தாக்கம் இருக்குது நினைக்கிறேன். இன்று கூட நீங்கள் அவற்றை விரும்பி இந்தியாவிலிருந்து வருவரிடம் காசு கொடுத்து அவற்றை வாங்கி படிப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஏனென்றால் வாசகர்கள் அல்லது வாசிப்பினுடைய ஈடுபாடு குறைந்து கொண்டு போகின்ற இந்த ஒரு குற்றச்சாட்டிலே நீங்களாம் உண்மையாக ஒரு ஒரு ஊக்கப்படுத்துகின்றவர்களாக இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாசிப்பு திறன் அல்லது அந்த கலையின் மீதான ஈடுபாடு என்பது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருக்கிறது. வாசிக்காட்டால் அவர் அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. நான் ஆனந்தபடம் குமுதம் தெரிஞ்ச இந்தியாவுடைய எல்லாத்தையும் அங்கேருந்து வர்றாக்கள் யார் போகிறாங்களோ எங்களுக்கு இங்கே இப்போ அந்த புக் கிடைக்குது இல்லை. அப்போ நாங்கள் காசை கொடுத்து ஒரு ஆனந்தபடன் அந்த இந்தியா டுடே 400 rupees. இப்போ நாங்கள் காசை கொடுத்து விட்டா நாங்கள் இந்த புத்தகத்தை நாங்கள் இன்றைக்கும் அதை வாசிக்கிற என்னென்னா வாசிக்காட்டி எங்களுக்குள்ள ஒரு ஸ்டாக் வராது. வெறுமனே இருந்தால் எங்களுக்கு அந்த சிந்தனை மாற்றம் கிடைக்காது. கட்டாயம் வாசிக்கும். இப்போ நான் எங்களோட இந்த அறிந்து மறியாமலும் புக்கெல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் எடுத்தவங்க அந்த நாங்கள் இந்த எங்களோட இந்த புக் எழுதுகிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு செய்தி என்னென்னா தைரியமாக அந்த புக் எழுதலாம். வாங்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் ஆக்கள் இருக்கிறாங்க. இப்போ பிரதேச சபைகள் ஊடாக, நகர சபைகள் ஊடாக, மாநகர சபைகள் ஊடாக அவங்க கொள்முதல் செய்கிறாங்க நூலை. அப்போ இலங்கையில் உள்ள இப்போ தமிழ் வாசிக்கக்கூடிய பிரதேச சபைகள் எத்தனையோ இருக்குது. இப்போ கிண்ணியா உள்ளவங்க எடுத்து எண்ணிக்கிட்டேன், மூதூர் உள்ளவங்க எடுத்து எண்ணிக்கிட்டேன், புத்தளத்தில் எடுத்தவங்க. அப்போ எல்லா இடமும் இவங்க என்ன செய்யலாம்னா ஒரு லெட்டர் அனுப்பலாம். நான் இப்படி ஒன்று வெளியிட்டிருக்கிறேன், உங்களுக்கு எத்தனை புக் அனுப்பலாம், என்ன செய்யலாம்னா அவங்க எங்களுக்கு ஒரு இது தருவாங்க. அவங்க கொள்முதல் செய்யலாம். ஆகவே இப்போ தைரியமாக துடிகரமாக அந்த வேலையை செய்யணும். நிச்சயமாக. அதேபோல் எதிர்காலத்திலே என்னென்ன படைப்புகள் நீங்கள் எழுத இருக்கின்றீர்கள்? ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், வாசகர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இன்னும் எதிர்காலத்தில் எதுவும் எதிர்பார்க்க முடியுமா உங்களுடைய படைப்புகளை? என்னென்ன இந்த எல்லாரும் கேட்குறது இந்த அனாமிகா சம்பந்தமாக அடிக்கடி கேட்குறதாலையும் திரும்ப அந்த புக்கு ரெண்டாவது எனக்கு அதில் ஒரு சங்கடம் என்னென்னா செகண்ட் பிரிண்ட் போடுறத அந்த அனாமிகான்ற கவிதை தொகுதியில் உள்ள கவிதைகளையும் மழையின் சிறைமன்ற கவிதைகளையும் அந்த புத்தகத்தில் உள்ள கவிதைகளையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மருதுநாசனின் கவிதைகள் என்று சொல்லி ஒரு புக்கை போடலாம் என்ற யோசனையும். அடுத்தபடியாக எனக்கு இன்னொரு ஒரு ஒரு சந்தர்ப்பம் என்னென்னா இந்த ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அவங்களுக்குரிய செய்தி உண்டு. அது ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் என்னோட சம்மந்தப்பட்ட இந்த உளவியலோட சம்மந்தப்பட்டபடியாக அப்போ அதை செய்கிற அந்த புக் கொண்டு, அதாவது முன்பள்ளி ஆசிரியர்கள் எதிர்நோக்கின்ற சவால்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற ஒரு புக் கொண்டு வெளியிற ஐடியா ஒன்று இருக்குது. ஆனால் இந்த இவங்களுக்கு இந்த வாசகர்களுக்கு இந்த எழுதி கொண்டிருக்கிறார்கள் சீனியர் ஆராக இருந்தாலும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா அவங்க அவங்க சொல்கிறேன் என்னென்னா இந்த கடலுக்கடியில் போனால் தான் முத்தெடுக்கலாம். கடலுக்கடியில் போனால் தான் முத்தெடுக்கலாம். எப்போவுமே இப்போ நெப்போலியனுக்கிட்ட கேட்ட நெப்போலியனுக்கு உங்களுக்கு நீச்சல் தெரியாத ஒரு குற்றச்சாட்டுக்கு நெப்போலியன் சொன்ன கருத்து என்னென்னா திமிங்கிலம் இல்லாத கடலை நான் நீஞ்ச மாட்டேன். ஆமாம், அந்த கருத்தோடு நாங்கள் நிறைவு செய்யலாம் நினைக்கின்றோம். நேரம் எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த வகையில் சிரமம் பாராது எங்களோடு இணைந்து கொண்டு சுவாரஸ்யமான பல விஷயங்களை எங்களோடு பரிமாறிக் கொண்டமைக்காக உங்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நல்லது ரசிகர்களே, இந்த நேர்காணல் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சசிகாந்த், இணை தயாரிப்பாளர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கேமரா உத்தியோகத்தர்கள், ஒப்பனை கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகள். மற்றும் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.